சென்னை தலைமை செயலகத்தில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், வனத்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துகிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பில் எந்த சமரசமும் இருக்கக்கூடாது என சென்னையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் விஜய் உறுதி. பாதுகாப்பற்ற பகுதிகளில் CCTV கேமராக்கள் அமைத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். அதிகாரிகள் சட்டப்படி செயல்பட எந்த தலையீடும் இருக்காது என்றும் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுத்து தண்டனையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டம். நிரபராதிகள் எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போக்சோ வழக்குகளில் FIR பதிவு செய்வதில் தாமதம் ஏற்படுவதை ஏற்க முடியாது என அதிகாரிகளிடம் முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். பள்ளிகள் போக்சோ புகார்களை மறைக்கவோ தாமதப்படுத்தவோ கூடாது என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தல். வெளிப்படைத்தன்மை, நேர்மை, சமூக நீதி, ஊழலற்ற நிர்வாகம் ஆகியவற்றை அதிகாரிகள் வழிகாட்டும் கொள்கையாக கொண்டு செயல்பட வேண்டும். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் பேச்சு. சாதிய குற்றங்கள், குழந்தை திருமணங்கள், கள்ளச்சாராயம், சட்டவிரோத சுரங்க தோண்டல், சாலை விபத்துகள் உள்ளிட்டவற்றை தடுப்பதில் அதிகாரிகள் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. குற்றங்களை தடுத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் எனவும் முதலமைச்சர் விஜய் IAS, IPS அதிகாரிகள் ஆலோசனை கூட்டத்தில் திட்டவட்டம். அரசின் சேவைகள் தாமதமின்றி மக்களை சென்றடையவும், நியாய விலை கடைகளில் தடையற்ற பொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. காவல் நிலையங்களுக்கு வரும் பொதுமக்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்ளுமாம் அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தல். பள்ளிகள் அருகே உள்ள கடைகளை தொடர்ந்து கண்காணிக்கவும், போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடுவோரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் போதை மீட்பு முகாம்களை நடத்தி தேவையை குறைக்கும் பணியையும் மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு வலியுறுத்தல். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர். தலைமை செயலகத்தில் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். கரூர் தொகுதி அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் தனது MLA பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அத்தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. ஏற்கனவே காலியாக உள்ள தொகுதிகளுடன் சேர்த்து கரூர் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் வரும் என்பதால் பரபரப்பு அதிகரிப்பு. இந்தியாவை 2047ற்குள் வளர்ந்த நாடாக மாற்றும் இலக்கை நோக்கிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் செயலாளர்கள் பங்கேற்கும் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் புதுடில்லியில் நடைபெறுகிறது. தொழில் தொடங்குவதை எளிதாக்குதல், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நடத்தப்பட்ட குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான முடிவுகள் வெளியீடு. கடந்த பிப்ரவரி 22 மற்றும் மார்ச் 15 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற தேர்வு முடிவுகளை TNPSC இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். சென்னை மெட்ரோ பகுதியில் ஆவின் பால் விநியோகம் கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என அரசு விளக்கம்.
எந்த வகையான ஆவின் பால் விநியோகத்திலும் குறைப்பு செய்யப்படவில்லை என்றும் பொதுமக்கள் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் அரசு திட்டவட்டம். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 23 கோடி ரூபாய் மதிப்புடைய உயர் ரக போதைப் பொருட்களை விற்க முயன்ற 3 நைஜீரியர்கள் கைது. மேலும் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவை விற்க முயன்ற கேரள இளைஞரும் சிக்கியதாக தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சாத்தங்குடி கிராமத்தில் பட்டியலின இளைஞர் பார்த்திபன் மற்றும் மாற்றுச் சமூகத்தைச் சேர்ந்த பெண் கொட்டகையில் தூக்கில் சடலமாக கண்டெடுப்பு. ஆணவ கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் நகரில் மகள்வழி பேத்திகள் மீது தாத்தா பாட்டி அதிக பாசம் காட்டியதால் 5 வயது சிறுமியை கிணற்றில் வீசி கொன்ற அத்தை கைது. தனது மாற்றுத்திறனாளி குழந்தை புறக்கணிக்கப்பட்டதாக எண்ணிய பெண் நாத்தனாரின் இரட்டை குழந்தைகளில் ஒருவரை நள்ளிரவில் தூக்கிச் சென்று படுகொலை செய்த கொடூர சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. தேனி மாவட்டம் வருசநாடு அருகே தனது விவசாய நிலத்தில் தோட்ட வேலைக்கு சென்ற 55 வயதான விவசாயி 2 நாட்களுக்கு பின் பலத்த காயங்களுடன் சடலமாக மீட்பு. உடலின் பல்வேறு பாகங்களில் பலத்த காயங்களுடன் விவசாயி இறந்து கிடந்ததால் அடித்து கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே குடும்ப பிரச்சனை காரணமாக தங்கையின் கணவரை அண்ணனே கொலை செய்த கொடூரம். தலையில் கல்லை போட்டு கொலை செய்துவிட்டு தலைமறைவானவருக்கு போலீசார் வலைவீச்சு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே சொத்து தகராறில் தந்தையை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த மகன் கைது. வீட்டுமனையை விற்பதில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் முதியவர் ராமசாமி உயிரிழந்த நிலையில் இளைய மகன் கலியமூர்த்தியை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. தென்காசி மாவட்டம் சிவகிரி அருகே 27 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்து விற்க முயன்றவர் சிக்கினார். போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தல். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதை இளைஞர்கள் மருத்துவர்களை தகாத வார்த்தைகளால் திட்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. எரம்பட்டியைச் சேர்ந்த சிலர் விபத்தில் சிக்கிய நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக கூட்டமாக சென்று நோயாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதை தடுத்ததால் வாக்குவாதம். விழுப்புரம் அருகே போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகளை விற்பனை செய்த 23 வயதான இளைஞர் கைது. கைதான இளைஞரிடமிருந்து 32 போதை மாத்திரைகள், ஊசி, NS பாட்டில் ஆகியவை பறிமுதல். சென்னை மாதவரம் பேருந்து நிலையம் அருகே 4 கிலோ கஞ்சா கடத்திய புளியந்தோப்பைச் சேர்ந்த பிரபல ரவுடி தேவராஜ் அதிரடி கைது. ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சா கடத்தி வந்தபோது போலீசாரிடம் சிக்கிய தேவராஜ் மீது ஏற்கனவே கொலை, ATM கொள்ளை உள்ளிட்ட 29 வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் அம்பலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே தமிழக எல்லையில் ஆந்திராவிலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 150 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். குட்கா பொருட்களை கடத்தி வந்த 2 பேரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை ஐஸ் ஹவுஸ் பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களை விற்பனை செய்த 3 பேர் கைது. பிடிப்பட்ட நபர்களிடமிருந்து 60 மது பாட்டில்கள் மற்றும் 20 போதை மாத்திரைகள் பறிமுதல். இளைஞர்களை சீரழிக்கும் வகையில் மதுராந்தகம் அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 100 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். குட்காவை பதுக்கி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தப்பியோடிய மற்றொரு நபருக்கு போலீசார் வலைவீச்சு.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் பறிமுதல். உத்தரப்பிரதேசம் மற்றும் குஜராத் மாநில பதிவெண் கொண்ட சொகுசு கார்களில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட 4 பேர் கைது. சென்னையில் இளம்பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிடப் போவதாக மிரட்டிய பெண்ணின் ஆண் நண்பர் கைது. பெண்ணிற்கு திருமண நிச்சயதார்த்தம் செய்ய ஏற்பாடு நடந்த நிலையில் மிரட்டல் விடுத்த விழுப்புரத்தைச் சேர்ந்த பரந்தாமன் என்ற இளைஞரை பிடித்து போலீசார் விசாரணை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே செவிலியரை ஆபாசமாக படம் எடுத்து மிரட்டிய பிரபல ரவுடி கைது. செவிலியரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் 9 சவரன் நகையை மிரட்டி வாங்கியது விசாரணையில் அம்பலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலரான காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஹரிநாராயணன் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கைது. தனது அலுவலகத்தில் வேலைக்கு வந்த 21 வயது பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. சென்னை கொடுங்கையூர் அருகே காதலிக்குமாறு இளம்பெண்ணுக்கு தொல்லை அளித்ததோடு ஆபாச குறுஞ்செய்திகளை அனுப்பி தொந்தரவு செய்த இளைஞன் சிக்கினார். தொடர் தொல்லையில் ஈடுபட்ட விச்சூரைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரை கைது செய்து எம்கேபி நபர் காவல்துறை நடவடிக்கை. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 16 வயது சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காமுக தொழிலாளி ராஜா கைது. சிறுமியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் ராஜாவை கைது செய்து காவல்துறை விசாரணை. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுகன் வேல்முருகன் போக்சோ சட்டத்தில் சிக்கினான். திருமணம் செய்வதாக கூறி பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமி அளித்த புகாரின் பேரில் காமுக இளைஞன் சேலம் மத்திய சிறையில் அடைத்து போலீசார் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கோவில் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி. சிறுமியின் தாய் அளித்த புகாரின் பேரில் 35 வயதான வெங்கடராமன் என்ற காமுகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை. ராமேஸ்வரத்தில் தனியார் தங்கும் விடுதி பெண் வரவேற்பாளருக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து மிரட்டல் விடுத்த டிராவல் ஏஜென்ட் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார். தட்டி கேட்ட தம்பதியினருக்கு கொலை மிரட்டல் விடுத்து தலைமறைவான டிராவல்ஸ் உரிமையாளர் ராஜாவுக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னை மணலி பகுதியில் 1 வார காலமாக இரவு நேரங்களில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதி. மணலி காமராஜர் சாலையில் அமர்ந்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் காங்கேயம் சாலையில் பெண்ணை கொடூரமாக தாக்கி காதை அறுத்து 1 சவரன் தங்க நகையை பறித்து சென்ற அடையாளம் தெரியாத நபர். பட்ட பகலில் பெண்ணை கல்லாலும் வாட்டிலாலும் கொடூரமாக தாக்கி நகை பறிக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அதிர்ச்சியிலும் அச்சத்திலும் உறைந்திருக்கும் அப்பகுதி பொதுமக்கள். சென்னை முகப்பேர் பகுதியில் வீட்டின் மேல் மாடியில் உள்ள தண்ணீர் தொட்டி அருகே மனித எலும்புகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பு. மருத்துவக் கல்லூரி மாணவி ஆய்விற்காக பயன்படுத்திய எலும்புகள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிந்தாலும் அவை அங்கு வந்தது எப்படி என காவல்துறையினர் விசாரணை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி கூத்தியம்பேட்டையைச் சேர்ந்த மணிமாறன் திருப்பூர் கவுண்டம்பாளையத்தில் கடந்த 14ஆம் தேதி காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட அவரை தாங்களே அடக்கம் செய்துவிட்டதாக தெரிவித்த காவல்துறை, அவர் சாவில் மர்மம் இருப்பதாக கருதும் உறவினர்கள் யாரை காப்பாற்ற தங்களுக்கு தெரியாமல் உடலை அடக்கம் செய்தனர் என கேள்வி.
நேற்று 8 மணிக்கெல்லாம் ஒரு போட்டோ அனுப்பி என் மாமா போட்டோ அந்த போட்டோ வந்து உங்கள் மாமா வாங்கி கேட்டாங்க. இது எங்கள் மாமா தான் சரிண்ணா ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறாங்க வாங்கன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேள்விப்பட்டா அடக்கம் பண்ணிட்டாங்களாம்மா. ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னியமூட்டூர் பகுதியில் உள்ள மதுக்கடையை நிரந்தரமாக அகற்றக் கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். மதுபான கடை கிராமத்திற்கு அருகிலேயே இயங்குவதால் பள்ளி குழந்தைகள் முதல் முதியோர்கள் வரை கடும் சிரமத்திற்கு ஆளாவதாக பொதுமக்கள் ஆதங்கம். ஆனா வந்து போகவும் முடியாது. குழந்தைங்க ஆம்பளைங்க எல்லாமே குடிச்சிட்டு அங்கே இருக்காங்க. பசங்களை கிண்டல் பண்றாங்க. இது ஒரு லேடிஸுக்கு சேஃப்டி இல்லை சார். ஃபர்ஸ்ட் மாட்டேன்றாங்க. போலீஸ்கார் வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சாலை மறியல் போய் நாங்க பண்ணலான்னு போனோம், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. விஜய் சார் உங்களை ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த ஒயின் ஷாப்பை மூடினீங்கன்னா கொஞ்சம் நிம்மதியா இருப்போம் நாங்க லேடிஸுக்கு. அதனாலதான் சார் கலெக்டர் ஆபீஸ்க்கு நாங்க மனு கொடுக்கலான்னு வந்தோம். ஆனா எங்களை உள்ளே விட மாட்டேன்றாங்க மனு கொடுக்கறதுக்கு கூட. நாங்க என்ன பஸ் ஏறதுக்கு இங்க வந்தோம், நாங்க ஒரு மனு கொடுக்கறதுக்கு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு பிரச்சனையே எங்க என்ன பிரச்சனை கூட கேட்க மாட்டேன்றாங்க. மனுவோட நாங்க எழுதி வந்திருக்கோம். நாங்க ஒரு 60-70 பேர் வந்திருக்கோம். மனு இப்ப வாங்கினாங்க சார். மனு இப்பதான் வாங்கினாங்க. அதுவும் உள்ள எல்லாருமே விடல. ஒரு 7-8 பேர் தான் போனாங்க உள்ள. கோவையில் உள்ள ராமநாதபுரம் சாலையில் கனரக வாகனத்திலிருந்து டீசல் கொட்டியதால் பின்னே வந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் தடுமாறி வழுக்கி விழுந்ததால் பரபரப்பு. நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு சாலையில் கொட்டிய டீசல் அகற்றப்பட்டு போக்குவரத்து சீரானது. இன்னும் 5 வருஷம் பவர் இருக்கிற நாங்க ராஜினாமா பண்ணணுமாம். 3 வருஷம் பவர் இருக்கிற கோபால்சாமியின் மகன் துரை வைகோ ராஜினாமா செய்ய மாட்டாராம். அப்பாவும் மகனும் பண்ணுற அநாகரிக அரசியலுக்கு நாங்க ஏன் வலிகடா ஆக வேண்டும் என 2 மதிமுக எம்எல்ஏக்கள் முணுமுணுப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு. 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ராஜினாமா செய்ய வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்ததாக வைகோ பேசிய நிலையில் பரபரப்பு தகவல். நாளை முதல் பெட்ரோல் டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மேற்காசிய போர் காரணமாக ஏற்பட்ட எரிபொருள் தட்டுப்பாட்டால் ஜூன் 12ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் நாளை முதல் திரும்ப பெறப்படுவதாக அறிவிப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் கஸ்கஞ்ச் பகுதியில் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விமானம் வயல்வெளியில் அவசரமாக தரையிறக்கம். விமானத்தை இயக்கிய பெண் பயிற்சி விமானி சிறிய காயத்துடன் பாதுகாப்பாக உள்ளதாகவும் சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவிப்பு. கேரளாவில் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சலால் 11 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் 2 பேர் உயிரிழப்பு. இது தவிர புதிதாக 12 பேருக்கு டெங்கும், 8 பேருக்கு மலேரியாவும், 6 பேருக்கு ஷிகல்லா பாதிப்பும் ஏற்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் வண்டிப்பாளையத்தில் வாய் பேசாமல் இருந்த மகனுக்கு பேச்சு திறன் வர வைப்பதாக கூறி பெண்ணிடம் நூதன முறையில் தங்கத்தாலியை பறித்துச் சென்ற நபரால் பரபரப்பு. புகாரின் பேரில் மோசடி நபர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. இந்திய ஆவணங்களை போலியாக தயாரித்து பாஸ்போர்ட் பெற்று வெளிநாட்டிற்கு தப்ப முயன்ற வங்கதேச இளைஞர் கைது. சென்னையிலிருந்து அர்மேனியா நாட்டிற்கு தப்ப முயன்ற இளைஞர் விமான நிலைய அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் சிக்கினார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெளிநாட்டிற்கு கடத்த முயன்ற 218 கிலோ தடை செய்யப்பட்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார். சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கடல் அட்டைகளை 5 ஐஸ் பெட்டிகளில் மறைத்து வைத்திருந்த நபரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த விக்னேஷின் இருசக்கர வாகனம் 4 ஆண்டுகளுக்கு முன் திருடு போன நிலையில் அதை பயன்படுத்துபவர் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களுக்கான அபராதம் உரிமையாளர்களுக்கே தொடர்ந்து வரும் பரிதாபம். அபராதம் செலுத்தாத நிலையில் நீதிமன்ற சமனம் அனுப்பப்பட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான தாய் மகன். கேரள மாநிலம் மலப்புரம் பரப்பனங்காடி கடற்பகுதியில் ராட்சத அலையில் சிக்கி மீன்பிடி படகு தலைகீழாக கவிழ்ந்த விபத்து. படகில் இருந்த 25 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் காயமடைந்த 10 பேர் மருத்துவமனையில் அனுமதி.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 5.5 சவரன் தங்கம், வெள்ளி மற்றும் ரொக்கப்பணம் திருட்டு. வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்தி கைவரிசை காட்டிய அடையாளம் தெரியாத நபர்களை தேடும் போலீசார். திருவாரூர் மாவட்டம் மொசக்குளம் பகுதியில் உள்ள அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட முட்டையில் கரு வளர்ந்திருந்ததால் பெற்றோர் அதிர்ச்சி. அங்கன்வாடிக்கு அருகில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மிகவும் பழுதடைந்து காட்சியளிக்கும் நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன் விரைந்து சீரமைக்குமாறு கோரிக்கை. தஞ்சை, மயிலாடுதுறை, வேலூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம், விருதுநகர், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் ஆவின் கொள்முதல் செய்யும் பாலில் 60% தரநிலைக்கு தகுதியற்றதென ஆய்வில் கண்டுபிடிப்பு. பால் தரக்கட்டுப்பாட்டில் ஏற்பட்டுள்ள இந்த நிலை உற்பத்தியாளர்கள் மற்றும் நுகர்வோர் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியுள்ளதால் தரத்தை மேம்படுத்த உடனடி நடவடிக்கை அவசியம் என வலுக்கும் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்த 1 சவரன் 1,04,240 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 270 ரூபாய் குறைந்த 1 கிராம் 13,030 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,40,000 ரூபாயாக வர்த்தகம். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள பொது கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திக் கொண்டதாக கூறப்படும் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. போதைப்பொருள் பயன்படுத்திய சூழல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை பல்லாவரம் ரேடியல் சாலையில் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் ஆட்டோவில் ஆபத்தான முறையில் சென்ற இளைஞர்கள் அட்டகாசம். போக்குவரத்து போலீசார் வைத்திருந்த பேரிகேட்டை நீண்ட தூரத்திற்கு இழுத்துச் சென்று பரபரப்பை ஏற்படுத்திய இளைஞர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. சென்னை அடையாறு, பெசன்ட் நகர் சாலைகளில் பேரிகார்டுகளை இழுத்துச் சென்று பைக் சாகசத்தில் ஈடுபட்ட வழக்கில் 5 பள்ளி மாணவர்கள் மற்றும் 1 கல்லூரி மாணவர் என 6 பேர் கைது. ஜாலிக்காகவே இந்த செயலில் ஈடுபட்டதாக விசாரணையில் சிறுவர்கள் வாக்குமூலம் அளித்துள்ளது இளைய சமுதாயத்தின் பொறுப்பற்ற தன்மையை காட்டுவதாக மக்கள் கருத்து. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவியை திருமணம் செய்த இளைஞர் சிக்கினார். மாநிலம் முழுவதும் குழந்தை திருமணங்களை தடுப்பதோடு விழிப்புணர்வையும் ஏற்படுத்த அரசு முனைப்பு காட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. FL2 பார் உரிமங்களுக்கான ஆண்டு உரிம கட்டணத்தை உயர்த்திய தவிக அரசின் நடவடிக்கையால் ஆண்டுதோறும் 200 கோடி முதல் 300 கோடி ரூபாய் வரை கூடுதல் வருவாய் கிடைக்க வாய்ப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் புதிய கட்டண முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதால் வருமானம் உயரும் என எதிர்பார்ப்பு. தமிழக அரசின் பள்ளி கல்வி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்க முன்னாள் இஸ்ரோ தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை தலைமையில் புதிய குழு நியமனம். கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்ட குழுவின் பணிகள் முழுமையாக நிறைவேறவில்லை என்ற விமர்சனங்கள் இருந்த நிலையில் தவிக அரசு அமைத்துள்ள குழு குறிப்பிட்ட காலத்திற்குள் பொறுப்பை நிறைவேற்றி புதிய பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துமா என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. மத்திய அரசு எடை அளவு சட்டத்தின் கீழ் முதல் முறையாக செய்யப்படும் சிறிய நடைமுறை தவறுகளுக்கு திருத்த அறிவிப்பு முறையை அறிமுகப்படுத்தியது. குறிப்பிட்ட காலத்தில் தவறுகளை சரி செய்தால் அபராதம் மற்றும் சட்ட நடவடிக்கையை தவிர்க்கும் வகையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தொடர்ச்சியான மோசடி விதிமீறல்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிப்பு. மும்பையில் பல இடங்களில் பெய்த கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. 2 அடிக்கு மேல் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதி. ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் அருகே 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் 2.5 கிலோ ஹெராயின் போதைப்பொருள் பறிமுதல். வாகன சோதனையின் போது போதைப்பொருளை கடத்தி வந்த நபர் பிடிபட்டார்.
போதைப்பொருள் ஒழிப்பில் தீவிரம் காட்டும் சென்னை பெருநகர காவல்துறை 12 காவல் மாவட்டங்களில் மேற்கொண்ட சிறப்பு நடவடிக்கையில் 50 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 90 பேர் கைது. குட்கா, மாவா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கை தொடரும் என்றும் சென்னை பெருநகர காவல்துறை அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் நீதிமன்றத்தில் பெண் தட்டச்சரை ஆபாசமாக பேசியதுடன் பணி செய்ய விடாமல் தடுத்தவர் கைது. வழக்கு விசாரணைக்காக வந்த தேவதாஸ் என்பவர் மது போதையில் பெண் தட்டச்சரை ஆபாசமாக பேசியது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சட்டவிரோதமாக மணல் கடத்திய வழக்கில் கோபி என்ற நபருக்கு போலீசார் வலைவீச்சு. கடத்தலுக்கு பயன்படுத்திய லாரி மற்றும் சுமார் 50 யூனிட் மணலை பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்ட நிலையில் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் தையூர் VIP நகரில் கடந்த 16ஆம் தேதி பாழடைந்த விவசாய கிணற்றில் கண்டெடுக்கப்பட்ட ராக்கெட் லான்ச்சர் வெடிகுண்டு சம்பவ இடத்திலேயே செயலிழக்கப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. பாதுகாப்பாக நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டை 13 நாட்களுக்கு பின் வெடிக்க வைத்து செயலிழக்க வைத்த இராணுவத்தினர். உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை மீறி ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு உபகரணங்களின்றி கழிவுநீர் கால்வாயை தொழிலாளர்கள் சுத்தம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இயந்திரங்கள் பயன்படுத்தாமல் உயிருக்கு ஆபத்தான பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாக கடும் கண்டனம் எழுந்துள்ளது. சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள KKR டவுன் பகுதியில் ஆக்கிரமிப்பு என கூறி மாநகராட்சி அதிகாரிகள் தங்களது கடைகளை இடிக்க முற்பட்டதற்கு வியாபாரிகள் கடும் எதிர்ப்பு. ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சாமானிய மக்களின் கடைகளை இடித்து அகற்ற முயல்வதாக குற்றச்சாட்டு. இந்த கடையை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், வாடகைதாரராக இருக்கிறோம். குறைஞ்சபட்சம் போன வருஷம் பக்கத்தில் லே அவுட் போட்டாங்க. அந்த லே அவுட் அரசு புறம்போக்கு நிலம் என்று அறிவித்து அரசு அந்த இடத்த கையகப்படுத்தினாங்க. இதில் நாங்கள் ஒரு 17 கடைக்காரங்க வரி செலுத்தி பட்டாவோட நல்ல நிரந்தரமாக ஒரு 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட் ஆவணத்தோடு ரிஜிஸ்டர் பண்ணி இந்த கடையை நடத்தி வரோம். இப்போ அரசு இப்போது இதை எங்களுடைய அரசு இடம்ன்றது அறிவித்து எங்களை எடுக்கிறதுக்கு புல்டோஸ் இயந்திரம் மூலமாக இடிக்கிறதுக்கு வந்தாங்க. காவல்துறையினர் உதவியுடன் கரண்ட் துண்டிக்கப்பட்டது. நாங்கள் அனைவரும் போய் அந்த அதிகாரியிடம் எங்களுடைய ஆவணங்களை காமிச்சு இதனுடைய ஆவணங்கள் கரெக்டாக இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்தது எப்படி, பட்டா கொடுத்துருக்காங்க, போன மாதம் வரைக்கும் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டேக்ஸ் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தனால அவங்க சரி நாங்கள் உங்களுக்கு 10 நாள் அவகாசம் தரோம், நீங்கள் இதை முறைப்படி சட்ட ரீதியாக நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த தமிழக அரசு மக்களுக்கான அரசாக இருந்து தலைவர் தொகுதி இவர் சிஎம்மோட தொகுதின்றனால எங்களுடைய அடிப்படை வசதியை சம்பாரித்து வழிநடத்தக்கூடிய இந்த கடையை எங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்கணும். சென்னை எழும்பூரில் ஒப்பந்ததாரர் முறையை ரத்து செய்ய கோரி மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையில் தங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒப்பந்த தொழிலாளர்கள் கோரிக்கை. கோவை அருகே மத்திய அரசு பணி பெற்றுத் தருவதாக கூறி பலரிடம் மொத்தமாக சுமார் 96 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். மேலும் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவாக உள்ளோரை தேடும் பணியில் காவல்துறை. பௌர்ணமியையொட்டி திருப்பதி ஏழுமலையான் திருக்கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற கருட சேவை வைபவம். தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்த சுவாமியை கோவிந்தா கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்ட பக்தர்கள். சென்னை தண்டையார்பேட்டை அருகே தவறான சிகிச்சை அளித்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் பாதிக்கப்பட்டவருக்கு மொத்தமாக 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவு. 45 நாட்களுக்குள் இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும், இல்லையெனில் 9% வட்டியுடன் கூடுதல் இழப்பீட்டுத் தொகையை வழங்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை.
முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் 17 சொத்துக்கள் மீதான முடக்கத்தை நீக்கிய மேல்முறையீட்டு தீர்ப்பாய உத்தரவை எதிர்த்து அமலாக்கத்துறை மனு தாக்கல். அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சொத்துக்களின் தற்போதைய நிலை தொடரவும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தமிழக அரசுக்கு பல்கலைக்கழகங்களில் துணை வேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை வழங்கும் சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் இறுதி விசாரணையை ஜூலை 29ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். முன்னதாக அச்சட்டத்துக்கு எதிரான வழக்கை விசாரித்து இடைக்கால தடை விதித்திருந்தது நீதிமன்றம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 9 சவரன் தங்க நகை திருட்டை காவல்துறை பல ஆண்டுகளாக கண்டுபிடிக்காததால் உரிமையாளருக்கு திருடு போன நகை மதிப்பில் 30% தமிழக அரசு இழப்பீடாக வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 5 ஆண்டுகளுக்கும் மேலாக கண்டுபிடிக்கப்பட முடியாத வழக்குகளை விசாரிக்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனிப்படை அமைப்பது குறித்து அரசு பரிசீலிக்கவும் நீதிபதி உத்தரவு. சென்னை அடுத்த புழல் ஏரியில் மாசுபாடு இருப்பதாக தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை தாக்கல். இதனால் குடிநீரில் மாசுபாடு இல்லை என்ற மெட்ரோ வாட்டர் நிர்வாகத்தின் நிலைப்பாட்டுக்கு முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைத்து சாலை பாதுகாப்பை மேம்படுத்த 94 முக்கிய சாலை சந்திப்புகளில் பெல்மவுத் மேம்பாட்டு பணிகளை 3 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கியது சென்னை மாநகராட்சி. ஜூலை 15க்குள் முதல் கட்ட பணிகள் நிறைவடையும் எனவும் அடுத்த கட்டமாக மேலும் 600 சந்திப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் தகவல். சமூக வலைதளங்களில் பரவும் வெப்ப அலை தொடர்பான தகவல்களை நம்பி மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளையே உறுதிப்படுத்தி பின்பற்ற வேண்டும் எனவும் வதந்திகளை பகிராமல் விழிப்புணர்வுடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தல். நாடு முழுவதும் 42 டிகிரி முதல் 49 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது 70 முதல் 80% பகுதிகளில் கடும் வெப்ப அலை என்ற பொதுவான எச்சரிக்கை ஏதும் வெளியிடப்படவில்லை. குறிப்பிட்ட மாநிலங்களின் சில பகுதிகளுக்கு மட்டுமே வெப்ப அலை எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாட்டின் தொழில்துறை உற்பத்தி வளர்ச்சி மே மாதத்தில் 5.10% உயர்ந்தது. மின்சாரத்துறை 9.90% மற்றும் உற்பத்தி துறையில் 5.50% வளர்ச்சி பதிவாகியுள்ள நிலையில் முதல் முறையாக புதிய தயாரிப்பாளர் விலை குறியீட்டு முறையில் தொழில்துறை உற்பத்தி கணக்கிடப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 9 காசுகள் குறைந்த 94 ரூபாய் 54 காசுகளாக சரிவு. கச்சா எண்ணெய் விலை சாதகமாக இருந்த நிலையில் வெளிநாடு முதலீடு அதிகரித்தும் ரூபாய் மதிப்பு நேர்மறையான நிலையிலேயே வர்த்தகத்தை தொடங்கியதாக அந்நிய செலாவணி வர்த்தகங்கள் தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வுக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடக்கம். மொத்தமாக 23 பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வுக்கு ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கையின்படி 2026-2027 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ 6ஆம் வகுப்பில் அமல்படுத்தப்படவுள்ள மும்மொழி திட்டம். தற்போதைய 7, 8, 9ஆம் வகுப்பு மாணவர்கள் 10ஆம் வகுப்பில் 3வது மொழித் தேர்வு எழுத தேவையில்லை எனவும் சிபிஎஸ்இ விலக்கு அறிவிப்பு. வெனிசுலாவில் சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் 1430 பேர் உயிரிழந்த நிலையில் 5.6 ரிக்டர் அளவில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி. 3100க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்து இடம்பெயர்ந்த நிலையில் தொடர் நிலநடுக்கங்களால் மக்கள் பீதி. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை கத்தாரில் நடைபெறும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்காவின் அத்துமீறிய தாக்குதல்கள் தொடர்ந்தால் அமைதி பேச்சுவார்த்தை நிறுத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை. இந்த ஆண்டிற்குள் தாயகம் திரும்ப இருப்பதாக வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அறிவிப்பு. மரண தண்டனையை கண்டு அஞ்சப் போவதில்லை என்றும் தடைகள் மற்றும் சதிகளை முறியடிப்பேன் என்றும் உறுதி. ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதல்களில் பயங்கரவாதிகள் 29 பேர் உயிரிழப்பு.
பயங்கரவாத முகாம்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 3 முக்கிய முகாம்கள், ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அழிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அறிவிப்பு. ஜெர்மனியின் வடக்கு பகுதியில் உள்ள ஸ்டாடே நகரில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்தவரை போலீசார் கைது செய்து விசாரணை. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் அமெரிக்காவின் ஹூஸ்டன் மைதானத்தில் நடைபெற்ற நாக் அவுட் சுற்று போட்டியில் பிரேசில் அணி வெற்றி. ஜப்பானுக்கு எதிரான ஆட்டத்தில் 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் இன்று அதிகாலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று போட்டியில் பலம் வாய்ந்த ஜெர்மனி அணியை வீழ்த்தி பராகுவே அணி வெற்றி. ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்ததால் பெனல்டி ஷூட் அவுட்டில் 4-3 என்ற கோல் கணக்கில் பராகுவே அணி வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக்கில் கிரிக்கெட் போட்டி மீண்டும் இடம்பெறும் விதமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் T20 பிரிவுகளில் தலா 6 நாடுகள் பங்கேற்க உள்ள நிலையில் சர்வதேச கிரிக்கெட் மன்றமும் சர்வதேச ஒலிம்பிக் குழுவும் இணைந்து தகுதி சுற்று முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஒலிம்பிக்கில் மீண்டும் கிரிக்கெட் இடம்பெறுவது விளையாட்டின் வளர்ச்சிக்கு மட்டுமல்லாது புதிய தகுதி சுற்று முறை உலகம் முழுவதும் உள்ள உறுப்பு நாடுகளுக்கு ஒலிம்பிக் மேடையை அடைய தெளிவான வாய்ப்பாக அமையும் என ICC தலைவர் அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற குளோபல் ஸ்கில்ஸ் சேலஞ்ச் 2026 போட்டியில் இந்திய அணி 3 தங்கம், 1 வெள்ளி மற்றும் 1 வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை. ஆஸ்திரேலியா, சீனா, அமெரிக்கா, ஜப்பான் உள்ளிட்ட 16 நாடுகளைச் சேர்ந்த 600 போட்டியாளர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் இந்தியா பெற்ற வெற்றி அடுத்ததாக நடைபெறவுள்ள வேர்ல்டு கிளாஸ் ஷாங்காய் போட்டிக்கு வலு சேர்த்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் விம்பிள்டன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள இத்தாலியின் ஜானிக் சின்னர் தரநிலை பெறாத மியோமிர் கேக்மேனோவிச்சிடம் போராடி வெற்றி. 5 செட்கள் வரை சென்ற ஆட்டத்தில் ஜானிக் சின்னர் 4-6, 6-3, 6-7, 6-2, 6-3 என போராடி வென்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். ஜிவி பிரகாஷ், கயாடு லோகர் நடித்துள்ள இம்மார்டல் திரைப்படம் ஜூலை 23ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. அறிமுக இயக்குனர் மாரியப்பன் சின்னா இயக்கும் இந்த திரைப்படத்திற்கு சாம் CS இசையமைத்துள்ளார். கருப்பு திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து சூர்யாவின் 48வது திரைப்படத்திற்கான பூஜை நடைபெற்றது. ஞானவேல் இயக்கத்தில் கயாடு லோகர் நாயகியாக நடிக்கும் இந்த திரைப்படத்தை பிரபல ஹோம்பாலே நிறுவனம் தயாரிப்பதாக அறிவிப்பு.